1973 நீர்க்கும் விழுங்கிற ஒரு படம். எம்ஜிஆரும் சிவாஜியும் கோலச்சு ஒரு காலத்தில் வந்து டைரக்டர்ஸ் டச் இப்படிங்கிற விஷயத்தை வந்து 1973 அவர் கடைசியாக பண்ண படம் வரைக்கும் டைரக்டருக்கான அத்தனை அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய லெஜண்ட். இன்றைக்கி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றி மாற்று சினிமா, ஆல்டர்னேட் சினிமா, ஆர்ட் சினிமான்னு ஒவ்வொன்றையும் கொண்டாடுறோம். டைரக்டர் டச் டைட்டில் லோகோவிலிருந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமா கற்றுக் கொடுத்த பெரிய லெஜண்ட் கேபி. இன்றைக்கி எப்படி வேர்ல்டில் வந்து குரோசவா பற்றி, டேவிட் லீன் பற்றி, ஃபெல்லினி பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் டைரக்டர். அந்தளவுக்கு நம்ம வந்து விளம்பரப்படுறதுனால தான் கேபி வந்து ஒரு வேர்ல்டு சினிமாவில் ஃபெஸ்டிவலில் நம்ம வந்து கேபி வச்சு கொண்டாடுற ஒவ்வொரு படங்களும் அவ்வளோ முக்கியமான படங்கள். ஒரு மனுஷனுடைய தாட்ஸ் தான் அவனுடைய உடல் அல்ல அவன். ஸோ அவருடைய தாட்ஸ் இன்னும் 100 வருடங்கள் அந்த தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு இருக்கும். கேபி சார் இஸ் கிரேட் டைரக்டர். நான்லாம் டைரக்டர் ஆகிறது பெரிய இன்ஸ்பிரேஷன் கேபி சார். நான் ரொம்ப பார்த்து வேந்த விஷயம் வந்து ஒரு டைரக்டர் வந்து 30 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மில் இருக்கிறது சாதாரண விஷயம். நான் நினச்சேன் கேபி சார்லாம் 30 வருஷம் ஃபார்மில் இருக்காங்க. அதனால் அட்லீஸ்ட் 15 வருஷமாவது சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எய்மாக இருந்தது. அந்த அளவுக்கு என்னை இன்ஸ்பயர் பண்ண டைரக்டர். என்னுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லாம் வந்து கிருஷ்ணகிரி தேட்டரில் அவருடைய படங்கள் ஃபஸ்ட் டே ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். எவ்வளோ வித்தியாசமாக, இவ்வளோ போல்டாக இப்படி படம் பண்ணுறது. இப்போ தான் எனக்கு வந்து தமிழ் படம் பண்ணணுன்ற டேரக்டருக்கு உண்டான மரியாதையை பார்த்தேன். கேபி சார் அவ்வளோ மரியாதை. அதை பார்த்து தான் அவங்க டேரக்டர்னா ஒரு மரியாதை இருக்கும். அவரை பார்த்து தான் நான் டேரக்டர் ஆகணும். அவர் வந்து எந்திரன் படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பாராட்டு கடிதம் கொடுத்தாரு. அப்படி ஒரு அற்புதமான பாராட்டு வரைக்கும் யாரும் எனக்கு கொடுத்ததில்லை. அந்த கடிதத்தை தான் நான் எனக்கு விஷயமாக வச்சுருக்கேன். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மனசார பாராட்டுறது, நல்ல வர்க்கங்களை தேடி போய் அவங்கள பாராட்டி அவங்களுக்கு கடிதம் கொடுத்து வாழ்த்துற ஒரு பெரிய மனுஷன், நல்ல மனுஷன். அவருடைய இழப்பு திரையுலகத்தை மட்டும் ஆஸ் அ டைரக்டராக எனக்கு ஒரு பெரிய குடும்பத்தில் ஆழ்ந்த கேபி சார் வந்து தமிழ் ரசிகர்னால, தமிழ் மக்களால் என்றைக்கும் மறக்க முடியாத ஒருத்தர். சின்ன வயசுலேருந்து அப்பா அவரை பற்றி சொல்கிறது அவ்வளோ கேட்டு வளர்ந்துருக்கோம். அப்படி ஒரு மனுஷன் இன்னுமே வாழ முடியுமா, இப்படி ஒரு சாதனைகள் திரும்ப பண்ண முடியுமான்னு தெரியல. லெஜெண்டுங்கிற வார்த்தைக்கு அவர் மட்டுமே பொருந்துங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆத்மா சாந்தி இருக்கு. கிராஃப்ட் சினிமாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ண ஒருத்தர் கேபி சார். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, எங்கள் ஜென்ரேஷனில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ். பாலச்சந்தர் சார் படத்தை பார்த்து வளர்ந்தவங்க தான் நான். அவரோட பாதிப்பு இல்லாமல் யாரும் இப்போ படம் எடுக்க முடியாது. படம் மட்டும் இல்லை, அவரோட பாதிப்பு இல்லாமல் கதையை எழுத முடியாது. அவர் இறந்துடலாம், ஆனால் அவரோட படம் இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எல்லா இந்த ஜென்ரேஷனுக்கும் நிலைச்சு நிற்கணும் நம்புறேன். தமிழ் திரையுலகின் பிதாமகர் என்று கருதப்படுகிற கேபி சார் விவரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய துயரம். இலக்கியத்துறையிலே இருக்கின்ற எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்பவர்கள் என்னை கிட்டத்தட்ட தன்னுடைய மகளாகவே பார்க்கிறார்கள். திரைப்படங்களில் பெண்களை அவர்களை அறிவார்ந்த கதாபாத்திரங்களாக காட்டிய முதல் இயக்குனர் என்று நான் அவரை மதிப்போடு கருதி வந்தேன். அது குறித்து அவரிடம் பலமுறை வியந்து பாராட்டியிருக்கின்றேன். இந்தி திரைப்படங்கள் தான் இந்திய திரைப்படங்கள் என்று கருதப்பட்டு வந்த நிலையில் அந்த ஆதிக்கத்தை கூட தமிழ் திரைப்பட உலகத்திற்கு என்று தனி முகத்தை அடையாளத்தை கொடுத்தவர் ஐயா கேபி. சொல்லப்போனால் தன்னுடைய இறுதிக்காலம் வரை ஒரு நதி போல தேங்காது தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தவர். குடும்பத்தாரோடு நாங்கள் பெரிய மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் என்றைக்குமே மரணம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த உலகத்தில் எப்பொழுதுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே போல நம் கலை உலக சித்தர், கலை உலக மகான் பாலச்சந்தர் சார் அவர்களுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. நம்மளுடைய கலை உலகத்தில் என்றைக்குமே அவர் வாழ்ந்துகிட்டே இருப்பார். life, I lived a full life. I think
அழக்கூடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா he's made history. He's been a godfather, mentor for so many people. His blessings will be always there with us. He was an example. He's a legend. எனக்கு பேசுகிறேன். யார் ஹோம்லெஸ் மாதிரி இருக்குது. என்னமோ ஒரு பயம், என்னமோ இருந்து போன மாதிரி போச்சு லைஃப். அவர் இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. all of us had a life. legend அவரை மறக்க முடியாது. அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது யாரும். I lost my father. That's all. இந்த நாள் ரொம்ப கரிய நாள் இண்டஸ்ட்ரிக்கு. வயசான மூப்புங்கிறதே ஒரு சகஜமான ஒரு சமாச்சாரம். ஆனால் இது எங்களால் தாங்கவே முடியல. ஏன்னா அவரை பார்த்து, அவருடைய சினிமாவை பார்த்து ஓடி வந்த என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப துக்ககரமானது. அந்த பிதாமகனுக்கு அவர் ஆத்மா சாந்தி அடையும். இயக்குநர் பாலச்சந்திரனுடைய மனைவிக்கு கூட்டத்தை பார்த்து தெரியும் அவர் எவ்வளோ பேர் அனுபவிக்கிறாங்க. நான் அவரோட நிறைய படத்தில் வாய்ப்பு வாழ்ந்திருக்கேன். நான் முத்து படம் அவரோட கவிதாவில் ஒர்க் பண்ணேன். என்னோட திறமை பார்த்து அவர் அனந்த சார் மரத்துக்கு அப்புறம் டிஸ்கஷன் மாட என்னை கூப்பிட்டாரு. அவருடைய ரூமில் உட்காரும்போது உட்காந்து சொன்னாங்க, எந்த இடம் தெரியும் மாடாங்க, இது அனந்த உட்காந்து நிப்பாத்திருக்கடா அப்படின்னு. எனக்கு அவரோட நான் டிஸ்கஸ் பண்ணோம். காலி கட்ட நேரம் பண்ண ஒரு படத்துக்கு. அந்த படம் முடித்து வரதுக்குள்ள நான் நடிகராகி கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். எங்கே பார்த்தாலும் அப்போ என்ன நேரம் சுற்றிட்டியா அப்படின்னு கேட்பாரு. என் மாதிரி ஒரு தனி பிரியம் அவருக்கு என்றைக்குமே இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே நான் எது பேச ரசிப்பார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் சீக்கிரம் நம்மளுக்கு பிடிச்சது. எனக்கு எங்கள் அப்பா பிறந்த துக்கம் எனக்கு வருது. ஆக்சுவலாக பார்த்தோம் அவருடைய ஆன்மா சாந்தனும் கவிதாலய படம் நான் ஒர்க் பண்ணி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கச்சாமி அவரோட அந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த ஆர்வம் தெரிவிச்சுக்கிறேன். திரைப்பட உலகிலே திருப்பு முனையாக அமைந்த வானத்து நட்சத்திரங்களை கண்டதைப் போலவே திரைப்படத்திலே புகழ்பெற்ற நட்சத்திரங்களாகிய அருமைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையும் அறிமுகப்படுத்திய ஒரு தேயாத வெண்ணிலா பாலச்சந்தர் அவர்கள். பாலச்சந்தர் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல உலக மக்களும் பின்பற்றி நடந்தால் நல்லதொரு உலகத்தை சமைக்கலாம். அவரை இழந்து திரைப்படத்துறை மட்டுமல்ல, எங்களை போன்றவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே கலையை போற்றுகின்றவர்கள் அத்தனை பேருமே துடித்து கண்ணீர் வடிக்கின்றோம். அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பிலே எங்களுடைய மரியாதையை செலுத்துகின்ற வகையில் மாலை அணிவித்து அவருக்கு என்றும் நின்று நிலவுக உங்கள் புகழ் என்று சொல்லி அமைகிறது. சிகரம் பாலச்சந்திரனுடைய மறைவு கலை உலகத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவருடைய சகாப்தம் இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய விலாசத்தை பெற்று தந்தவர். அவரை இழந்து வாழும் என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய படைப்புகள், அவருடைய பெயரையும் புகழையும் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் பரப்பிக் கொண்டிருக்கும். என் சார்பிலும் நான் சார்ந்த இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.